எனது அருமை தமிழ் உறவுகளாகிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே இந்த நீயா நானால டவுரி அதிகமாக கேட்கும் பெண்கள் சம்மந்தமான டிபேட்டுக்கு இது பண்ணி நான் என்னோட கருத்துக்களை ஷேர் பண்ணேன் உங்கள்கிட்ட. அதோட பகுதி 2 அப்படின்னு சொல்லி இந்த மீம் கிரியேட்டர்ஸ் அவங்களையும் அதனால் பாதிக்கப்பட்ட பெண்கள்னு அந்த பக்கம் எடுத்து பகுதி 2ன்னு இது பண்ணாங்க. இப்போ டிபேட் நடந்துச்சு. ஸோ அதில் உள்ள அதுக்கு என்னோட கருத்துக்களையும் நான் அவங்கள்ட்ட ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது மூலமாக சொல்ல வரேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நான் அந்த மீம்ஸ் கிரியேட்டர் தவறாக சித்தரித்ததுக்காக எல்லா ஆண்கள் சார்பாகவும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். கண்டிப்பாக தவறான செயல் தான். ஆனால் இந்த விஷயத்தில் பெண்கள் ஒன்று கற்றுக்க வேண்டியது இருக்குது. சோதனைகள்லாம் தாண்டி தான் சாதனை என்றைக்குமே. இதில் என்னன்னா, அவங்க எதுக்காக மீம் கிரியேட் அப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஒரே விஷயம் என்னன்னா, அவங்களுக்கு இந்த விஷயங்கள் எல்லாமே புதுசாக இருந்துருச்சு, அவ்வளோதான். இப்போ அதே இதில் ஒரு பொண்ணு நார்த் இந்தியன் ஸ்டைலில் எனக்கு கல்யாணம் பண்ணோம், இது மாதிரி டான்ஸ் ஆடிட்டு கல்யாணம் பண்ணோம், இந்த பீரா ஸ்டால் இது மாதிரி வைக்கணும், ஏகப்பட்டது அந்த இதெல்லாம் சொன்னாங்க. இந்த கச்சேரி வைக்கணும், இதெல்லாம் இங்கே ஆல்ரெடி நடந்துக்கிட்டு இருக்க விஷயமா இருக்கவும் யாருக்கும் புதுசாக தெரில. அப்படிங்கிறனால அவங்க அதை பெருசுப்படுத்த நினைக்கல. ஏன் இதுக்கு முன்னாடி கூட வரதட்சணை சம்பந்தமான டிபேட்லாம் நீயா நானால நடந்திருக்கு. பட் அப்பெல்லாம் இவ்வளோ விமர்சனங்கள் வரல, பெண்களுக்கான இது அதிகமாக ஆகலை. எதனால அப்படின்னா, அது வேற மாதிரி அந்த சூழ்நிலை எப்படி அவங்க கேட்குறாங்க, அது மாதிரி விஷயங்கள். பட் இதில் வித்தியாசமான ஒன்றாயிருச்சு எல்லாம். அளவுக்கு அதிகமாக அந்த குடும்பம் எப்படின்னா, ஒரு குடும்பம் தம்பி கடலில் போனாலும் பரவாயில்ல, அப்பா கடலில் போனாலும் பரவாயில்ல, தனக்கு நான் சந்தோஷமாக இருக்கணும், அவங்க எப்படி அழுதாலும் சரி நான் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொன்ன விஷயங்கள். இது மாதிரி இந்த ஹெலிகாப்டருங்கிறதுல ஒரு பொண்ணு ஆசைப்படுறது தப்பே இல்லை, யார் வேணால் ஆசைப்படலாம். இப்போ நான் கூட நிலாவில் கல்யாணம் பண்ணோம் அப்படின்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா அதில் தப்பு இல்லை. பட்டு அது புதுசாக தெரியும் போது ஒருத்தவங்க ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த விதத்தில் தான் மீம்ஸ் கிரியேட் பண்ணிட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். இது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணு இப்போ ஹெலிகாப்டர் இதில் மாப்பிள்ளை இறங்கணும் அப்படின்னாங்களே, அதே மாதிரி இப்போ வெளிநாட்டிலலாம் கப்பலில் ஏன் விமானத்திலேயே கல்யாணம்லாம் நடந்திருக்கு. அதெல்லாம் அங்கே சாதாரணமாக போச்சுங்கிறனால தெரில. பட் இங்கே நீங்கள் சொன்ன விஷயம் புதுசாக இருக்கவும் அப்படி ஃபீல் பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த இதுக்காக அந்த பெண் ரொம்ப வருத்தப்பட்டேன், அது பட்டேன் இது பட்டேன். இப்போ வரும்போது கூட எங்கள் அம்மா இன்னும் 1000 மீம்ஸ் போடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க, எங்கள் அப்பா தான் போக சொன்னாங்க அப்படின்னு. நல்லா பார்த்துங்க, இதில் ஒன்றே தெரிஞ்சுக்கணும். அப்போ இப்போ கூட வர்றதுக்கு உங்களுக்கு அந்த இது இன்னும் தைரியம் இல்லை. ஸோ இதனால தான் உங்களான அந்த இது இருக்கே தவிர, அடிமைத்தனங்கிறது இதனால தான் இருக்கே தவிர மற்ற யாரும் உங்களை அடிமைப்படுத்த முடியாது. பெண்களுக்கு ஆண்களை விட ஆளுமை திறனுங்கிறது அதிகம். ஆனால் என்ன ஒன்றுனா, இங்கே எல்லாமே பெண்கள் நான் விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர, நான் எழுந்துட்டேன்னு சொல்ல வரல. நான் வீழ்ந்தேன் அப்படிங்கிறதும் விழுந்த போதெல்லாம் எழுந்தேன் அப்படிங்கிறதும் வேற. ஓகேங்களா? நீங்கள் நான் விழுந்துட்டேன் அங்கே விழுந்துட்டேன், அங்கே அடிபடி, இங்கே இப்படி ஆச்சு, அங்கே போச்சு, அப்படி தான் சொல்கிறீங்க. அதுலேருந்து நான் வீழ்ந்த போதெல்லாம் எழுந்தேன், திரும்பி நான் ஸ்டெடியானேன் வந்தேன் அப்படிங்கிறது வரமாட்டேங்குது யாருக்கும். ஸோ அதனால தான் இங்கே பிரச்சனை. இன்னொன்று விஷயம், இங்கே உரிமைகள் மறுக்கப்படுதுன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. உளவியலாளர் டாக்டர் ஷாலினி எப்படி அங்கே இது பண்ணாங்க, அங்கே டிபேட்டில் அது மாதிரி ஒன் சைடாக பேசுனாங்க அப்படின்னு எனக்கே தெரில. அதை பார்க்கும்போது அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கணும் போல இருக்கு. நான் ரெடி, அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்க நான் ரெடி. அவங்களுக்கு ஒரு வேளை இது மாதிரி பிரச்சனைகளில் சந்தேகம் இருக்குன்னா தயவு செய்து என்னை தொடர்பு கொள்ளலாம், எந்த மாற்றமும் இல்லை. நான் கவுன்சிலிங் கொடுக்குறேன். என்னாலனா அவங்க விஷயத்தில் என்னன்னா, டிமான்ஸ்ட்ரேஷன் பண்ணுவேன், உன்னை நான் அடிமையப்படுத்துவேன் இப்படின்னே ஆண்கள் சொல்கிறாங்கன்னு அவங்க நினச்சிட்டாங்க. அவங்க மெடல் அப்படி பேசிட்டாங்க. இதே டாக்டர் ஷாலினியை அந்த பக்கம் உட்கார வச்சு ஆண்களுக்கு சப்போர்ட்டாக பேச சொன்னாங்கன்னா அங்கேயும் பேசியிருப்பாங்க. இப்போ பேச்சாளர் ராஜா அவர்களை சினிமா துறை சமூகத்துக்கு நல்லதா கெட்டதா, நல்லது பக்கம் பேசுப்பான்னா நல்லதாகவே பேசுவார், கெட்டதை இது பண்ணிட்டு. அதை கெட்டதுக்கு சப்போர்ட்டாக பேசுவார்னா கெட்டதுன்னே பேசுவார், நல்லதை இது பண்ண மாட்டார். ஸோ அந்த விதத்தில் தான் நேற்று இன்னொரு முக்கியமான விஷயம், இதுவரைக்கும் நடந்த வரதட்சணை இது மாதிரி டிபேட்டுக்கெல்லாம் இவ்வளவு விமர்சனங்கள் வரல. அதையும் கோபிநாத் பகிரங்கமாக சொன்னார், ஏகப்பட்ட நாளிதழ்லாம் இதை விமர்சிச்சுட்டாங்கன்னு. ஸோ அவங்களுக்கே தெரிஞ்சிருச்சு இது ரொம்ப மிகப்பெரிய ஒரு
ப்ராப்ளத்தை உண்டாக்குற மாதிரி ஒரு கிரியேட் பண்ணுற மாதிரி ஒரு விஷயமா போச்சு பெண்கள் மத்தியில். அதுவும் ஒரு என்னன்னா ஒரு நோக்கத்தை தவறாக சித்தரிக்கிற மாதிரி ஆக்கிட்டாங்க. இப்போ நீங்கள் ஏன் பண்ணீங்க, நீங்கள் ஏன் பண்ணீங்க, நீங்கள் ஏன் பண்ணீங்கன்னு கோபிநாத் கேட்குறாரு. அந்த விஜய் டிவியில் அந்த ப்ரோக்ராமை ஃபஸ்ட்டு போட்டு காமிச்சப்ப ஒவ்வொரு வாட்டியும் எதை போட்டு காமிச்சாரு, எனக்கு ஹெலிகாப்டர் வேணும், எனக்கு ஹெலிகாப்டர் வேணும். அந்த நிகழ்ச்சி விளம்பரப்படுத்தும் போதே அதை அவங்க தானே பகிரங்கமாக 10 வாட்டியும் போட்டு, எத்தனை 100 வாட்டி போட்டாலும் அதையே போட்டு காமிச்சாங்க. அப்போ யார்கிட்ட இருக்கு? ஸோ இவர்கள் தவறு செய்துட்டாங்க. அதை சமூகத்துக்கு முன்னாடி பார்க்கும்போது இதில் பிரச்சனை வரலாம், நம்மளோட மதிப்பு குறையலாம், டிஆர்பி ரேட்டிங் குறையலாம். இது மாதிரி ஒரு இதாக இருக்கனால அதை சரி பண்ணிக்கணும். ஸோ பெண்களுக்கு ஒரு இது கொடுத்த மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக இந்த டிபேட்டை உண்டாக்கி ஸோ பேசி முடிச்சிட்டாங்க. அவ்வளோதான். என்னது வெளிப்படையே பச்சையாக மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக இது மாதிரி விஷயத்தை செஞ்சுட்டாங்க. அவ்வளோதான். மற்றபடி கோபிநாத்துக்கும் இதுக்கு இந்த டிபேட்டை பொறுத்த இது வரைக்கும் ஏகப்பட்ட டிபேட் பார்த்துருக்கேன் சொல்லலாம். பட் இந்த டிபேட்டை பொறுத்த வரைக்கும் அதுக்கான இது தகுதி எதுவுமே கோபிநாத்துக்கு இல்லை. இப்போ பகிரமாக மன்னிப்பு கேட்டுக்கணும், செய்யலை. அவ்வளோ அதான். இன்னொரு விஷயம், காரைக்குடியிலேருந்து ஒரு அம்மா வந்திருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, எதுக்கு பெண்கள் கேட்டால் உங்களுக்கு என்ன தப்பு அப்படின்னு. பெண்கள் உரிமை கேட்கறதுல எந்த தப்பும் இல்லை, அதை தப்புன்னு சொல்கிறவன் தான் தப்பு. அதனால் உரிமை கேட்கறது தப்பே இல்லை. ஆனால் அதுக்கான அளவுகோல் என்னன்னு அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கணும். ஸோ தெரியலை அப்படின்னா அதை சொன்னதுக்கப்புறம் வீட்டு சூழ்நிலை தெரிஞ்சதுக்கப்புறம் நிப்பாட்டிக்கணும். இப்போ காரைக்குடியில் இருக்க அம்மாவுக்கு அது ரூரல் ஏரியாங்கிறனால அங்கே 50 ஏக்கர் நிலம் இருக்கும். எங்கேயும் வெளியில் போகிறது, சென்னை மாதிரிலாம் சிட்டியாக இருக்காது, வெளில போகிறது சுற்றுறது இதெல்லாம் இருந்திருக்காது அதிகம். அதனால பணம்லாம் சேவிங்கில் இருக்கும், எங்கே சம்பாதிச்சாலும் வந்தாலும் வீட்டில் சேவிங்கில் இருக்கும். ஸோ பொண்ணு 25 ஏக்கர் எனக்கு நிலம் வேணும், எனக்கு 80 பவுன் நகை வேணுனாலும் போடுவாங்க, இருக்கதான். இதே நான் அந்த பொண்ணுகிட்ட அந்த அம்மாட்ட கேட்குறேன், காரைக்குடியில் அந்த அம்மா கிட்ட அவங்க பொண்ணு இப்போ தப்பு இல்லைன்னாங்களே, அதே பொண்ணு எனக்கு அவங்க 50 ஏக்கர் தான் நிலம் வச்சுருக்காங்க, ஒரு 100 பவுனுக்குள்ளே தான் போட முடியும். ஆனால் அந்த பொண்ணு அவங்கள்ட்ட எனக்கு 100 ஏக்கர் நிலம் வேணும், 200 பவுன் நகை வேணும், இது இல்லாமல் 50 லட்ச ரூபால கல்யாணம் பண்ணணும், இப்படி ஒரு இது வச்சா அவங்களால செய்ய முடியுமா? ஸோ அவங்க அந்த டிபேட்டில் கலந்துக்கிட்டதே அவங்களோட அறியாமைன்னு தான் நான் சொல்லுவேன். அவங்களுக்கான அந்த எஜுகேஷன் அந்தளவுக்கு அறியாமை, அந்த இது இல்லை, அறியாமையில் இருக்காங்க. ஸோ அதனால தான் இது மாதிரி பேசிட்டாங்க அவங்க. உண்மைதான். எதனால் அப்படின்னா இப்போ ஒரு அவங்க சொன்ன மாதிரி உரிமை கேட்குற தப்பு இல்லை. ஒரு பொண்ணு அவங்க அம்மாட்ட எனக்கு 80 பவுன் போட்டால் தான் வேணும் அப்படின்னு கேட்குது அப்படின்னா ஓகே, அது உரிமை. ஆனால் அந்த அம்மா சொல்கிறாங்க, என்னால் தகுதிக்கு என்னால் 30 பவுன் தான் போட முடியும், அதுக்கு மேலே முடியாதுமா அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அப்போ அந்த பொண்ணு அப்போ இவ்வளோ தான் போட முடியுமா அப்படின்னு அது போகிருந்துச்சுன்னா அதுதான் உண்மையான உரிமை. அதுக்கு தான் அங்கே உரிமை. ஓகே, தெரியாமல் கேட்டுருச்சு, 80 பவுன் வேணும் அப்படின்னு ஒரு ஆசையில் கேட்டிருக்கு, ஒரு விருப்பம். ஆனால் அவங்க வீட்டில் சொன்னதுக்கப்புறமாச்சும் ஓகே இப்படி மாற்றிருக்கணும். ஆனால் அதையும் மாற்றிக்காமல் அப்படின்னா எனக்கு கல்யாணமே வேண்டாம்னா அப்போ அது கேட்டதுக்கு பேர் உரிமை இல்லை, அதையும் மீறின செயல் ஒன்று. இன்னொன்று, தம்பி நல்ல கடனில் கடட்டும், அப்பா கடனில் இருக்கட்டும், நான் சந்தோஷமாக இருக்கணும், நானும் என் ஹஸ்பண்டும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிச்சுன்னா அப்போ அது உரிமை இல்லை. அப்படி நினச்சி கேட்குறது உரிமை இல்லை. இன்னொன்று, இப்போ பையனுங்கள மேலேயே எல்லாமே ஒரு குத்தமாகவே இது பண்ணிட்டீங்க. என்ன அந்த விஷயத்தில் நான் கேட்குறேன், இப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் அவ்வளவு கேட்டு ஒரு 80 பவுன் நகை, ஒரு வீடு, காரு எல்லாம் கொண்டு வரீங்க. யார்கிட்ட கொண்டு வரீங்க? யார் எந்த பையன் அப்போஸ் பண்ணுறானோ அவனுக்கு தான் அது கிடைக்க போகுது, கொண்டு வர போகிறீங்க. ஸோ அப்போ அவன் ஜாலியாக ஓகேடா நம்ம வேலைக்கு போக வேணாண்டா, இந்த காரு கிடச்சிருச்சு, இஷ்டத்தை சுற்றலாம், 80 பவுன் நகை இருக்குது, அதை பார்த்து ஏதாச்சும் பண்ணிக்கலாம், வீடு இருக்குது, அவ்வளோ அழகாக படுத்துவீங்களாம், அவ்வளோகா இருக்குது, எந்த வேலைக்கு போக வேணாம், நல்லா ஜாலியாக சுற்றலாம்டா அப்படின்னு நினச்சி அவன் ஏற்றுக்கலாமே. ஏன் அவன் தான் அப்போஸ் பண்ணுறான். ஸோ நீங்கள் அந்த இடத்துல பார்க்கணும், யாருக்கு அது சேர போதோ அவன் தான் அப்போஸ் பண்ணுறான். அப்படி இருக்கும் போது எப்படி நீங்கள் இங்கேயே குறை சொன்னீங்க? அது ஒன்று. இப்போ டாக்டர் ஷாலினி சொன்னாங்க, அந்த பொண்ணு அந்த ஹெலிகாப்டர் இது வர்றது கூட சிரிச்சுக்கிட்டே சொன்னுச்சு அப்படின்னு சொல்லி ஒரே இதில் அவங்க முடிச்சுட்டாங்க. இதுக்கு கோபிநாத் அதை எப்படி பையன்கள்கிட்ட கேட்டாங்க, அதை எப்படி அதை தாண்டி உடனே ஜம்ப் பண்ணி போயிடுறீங்க அப்படின்னு. அதே தான் இங்கே கேட்டிருக்கணும். டாக்டர் ஷாலினி எப்படி ஃபன்னாக கேட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போனீங்க. இது ஃபன் ஷோவா? ஃபன் ஷோனா கனெக்ஷனுக்கு போயிருக்கணும், இல்லை அது இது எதுக்கு போயிருக்கணும்?
ஏன் நீயா நானாங்கிற ஒரு ப்ரோக்ராம் வந்து ரியாலிட்டி ஷோ, ரியாலாக என்ன இருக்கோ அப்படிங்கிறத கொண்டாடுறதான். இப்போ நான் ஐஏஎஸ் ஆகணும் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு சொல்லிட்டேன் அப்படிங்கிறதுக்காகவும், இல்லை இப்போ ஒரு பொது மேடையில் இது மாதிரி நீயா நாளில் பேசும்போது டாக்டர் ஷாலினியை நான் தரக்குறைவாக பேசிட்டேன் அப்படிங்கிறதுக்காகவும், அப்புறம் அவங்க கேட்கும் போது சிரிச்சுக்கிட்டே சொன்னேன், நீங்கள் பார்க்கலையா, ஃபன்னாக தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டா முடிஞ்சிருமா? ஸோ ரியாலிட்டி எது அப்படின்னு தெரிஞ்சுதான் அப்போ அந்த பகுத்தறிவே இல்லாமலாம் நீங்கள் வந்து உட்கார்ந்தீங்க. ஸோ அந்த பொண்ணுக்கு பகுத்தறிவு இருக்கா இல்லையாங்கிறத விட டாக்டர் ஷாலினிக்கே இல்லை, அவங்க எப்படி உளவியலாளர் இருக்காங்கன்னே எனக்கு தெரியல. அவங்க இப்போ வந்து பயணங்களுக்கு வேணும்னா நான் அவங்களுக்கு தான் உட்கார வச்சு கவுன்சிலிங் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங் உங்களுக்கு தான் தேவைப்படுது, நீங்கள் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்குறேன் எந்த விஷயத்துக்கு வேணாம். ஓகேங்களா? அது ஒன்று. இன்னொன்று, இந்த விஷயம் வந்து புதுமையாக தெரிஞ்சனால தான் அவங்க மீம்ஸ் கிரியேட் பண்ணிட்டாங்க. ஒன்று, அந்த இதெல்லாம் தடைகள்லாம் தாண்டி தான் வரணும். பாரதி வந்து கண்ட புதுமை பெண்கள் எங்கன்னா, அந்த போராட்டத்தில் இவர் கோபிநாத் சொன்ன மாதிரி போராட்டத்தில் பார்த்தோமே, அப்போ பார்த்தோம் புதுமை பெண்கள் கரெக்டு. அந்த தைரியம் எப்போதும் இருக்கணும்னு தான் சொல்கிறோம். ஸோ இப்படி ஒருத்தன் சித்தரிச்சிட்டாங்கிறதுக்காக இப்போவே நீங்கள் மூளையில் உட்காந்துட்டீங்க அப்படின்னா நாளைக்கு எப்படி மற்றதெல்லாம் ஃபேஸ் பண்ணுவீங்க? ஒருத்தன் தவறாக இது பண்ணும் போது சொல்லுங்கள். தவறுகள் செய்கிறவங்க ஒரு பக்கம் இருக்காங்கன்னா அது எங்கே இருப்பாங்க? நல்லவங்க கெட்டவங்க இருக்க தான் செய்வாங்க உலகத்தில். பள்ளம் மேடு இருக்க மாதிரி நல்லவன் கெட்டவன் எப்படி நம்ம பேயின்னு கடவுள் சொல்கிறோமோ ஏத்தாப்புல பேயின்னு சொல்லுதான். ஓகேவா? அதே மாதிரி தான் அரசியல், சினிமா, பொது ஊடகம், இது மாதிரி எந்த விஷயம் வந்துட்டாலும் 1000 விமர்சனங்கள் வரும். தெரிஞ்சு தான் நம்ம உள்ளே வரணும். ஒரு சினிமாக்குள்ளே வரும்போதே இப்போ இருக்க சூழ்நிலை, ஒரு பொண்ணு சினிமாவுக்கு வருதுன்னா அது தெரியும் நாளைக்கு வந்து என்ன விமர்சனங்கள் வேணால் வரும், அதெல்லாம் தாண்டி தான் நம்ம இந்த இதில் ஜெயிக்கணும் அப்படின்னு. ஸோ அந்த மென்டாலிட்டியை உண்டாக்குங்க நீங்கள். அதை விட்டுட்டு நீங்கள் கண்ணகாசிக்கிட்டு இப்படின்னா என்ன அர்த்தம்? இதுலேயும் அவங்க அப்பா தான் கம்பல் பண்ணி அனுப்பியிருக்கார். ஸோ அப்பா அதுலேயும் ஒரு ஆண் வந்து அவங்கள பெண்ணுக்கு பூஸ்டப் பண்ணி சொல்லி அனுப்புகிறாரு. அது வந்து ஒரு தந்தை வந்து ஒரு வாட்டி செய்வார், அடுத்த வாட்டியும் அவர் செஞ்சுக்கிட்டே இருக்காருன்னா உங்கள்கிட்ட முட்டாள்தனம் இருக்குன்னு அர்த்தம். அடுத்த வாட்டி நீங்கள் தான் அதுலேருந்து எழுந்திருக்கணும். ஒரு வாட்டி விழுந்தவொன்னே அப்பா தூக்கி விடுவார் எப்படி எழுந்திருக்கணும்னு கற்றுக் கொடுத்துக்கிறதுக்காக. ஆனால் அடுத்த வாட்டிலேருந்து நீங்கள் தான் எழுந்திருக்கணும். ஓகேங்களா? அது ஒன்று. இன்னொன்று, இந்த ஷோவில் போன வாட்டி இந்த பக்கம் உட்காந்துருந்த அம்மா வந்து அந்த பக்கம் உட்காந்துருந்தாங்க. கேட்டதுக்கு இன்னும் உங்களோட சமூக இது வந்து அக்கறை வந்து எப்படின்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு. ஸோ அவங்களுக்கே அந்த சமூக அக்கறை இல்லை. தன்னோட ஒரு நிலைப்பாடுலேருந்து அது சரிதான், ஓகேங்களா, அவங்க அந்த உட்கார்ந்து பேசுனது. ஆனால் அது அப்படியே மாற்றி அந்த பக்கம் போனாங்களா, அந்த நிலைப்பாடு அவங்கள்ட்ட இருக்கு. எதனால அப்படின்னா வரதட்சணைங்கிற ஒரு விஷயத்த உண்டாக்குறது, பிஸ்னஸ் ஆக்குறதே உங்களை மாதிரி ஆளுங்க தான். எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு குடும்பத்தில் ஒரு மாப்பிள்ளை வந்து நான் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன், டாக்டர் படிச்சிருக்கேன், டீச்சருக்கு படிச்சிருக்கேன், மெக்கானிக்காக இருக்கேன், எனக்கு இவ்வளோ வரதட்சணை போடுற மாதிரி பொண்ணை பாருங்க அப்படின்னு எந்த பையனும் மோஸ்ட்லி 99% சொல்லுவேன் மோஸ்ட்லி அப்படி முடிவு பண்ணுறதில்ல. அவங்க வீட்டில் உள்ளவங்க தான் நிர்ணயிக்கிறாங்க. அதுலேயும் முக்கியமாக அவங்க அம்மா தான் நிர்ணயிக்கிறாங்க. ஒரு பொண்ணுக்கு போடுறதுனாலும் போட்டு கொடுக்கறதுனாலும் சரி, இப்போ தான் வீட்டுக்கு வர பொண்ணுகிட்ட வாங்குறதுனாலும் சரி, அப்படி ஒரு அம்மா தான் முடிவு பண்ணுறாங்க இந்த விஷயத்தில். ஓகேங்களா? அப்படி இருக்கிற போது அந்த விஷயத்தை நீங்கள் தான் வரதட்சணை விஷயத்தையே உண்டாக்குறீங்க, பெருசாக்குறீங்க. என் பையன் டாக்டர், எனக்கு 70 பவுன் போட்டால் தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கா. என் பையன் இன்ஜினியர், எனக்கு 50 பவுன் போடணும்ப்பா. என் பையன் மெக்கானிக்குப்பா, ஓகேப்பா ஒரு 10 பவுன் போட்டால் போதும் அப்படின்னு யார் முடிவு பண்ணுறா? நீங்கள். அப்போ தவறு எங்கே இருக்குது? உங்ககிட்ட. நீங்களே தவறு செஞ்சுட்டு நீங்களே அதை இது பண்ணால் என்ன அர்த்தம்? மற்றவங்க மேலே பழிய போட்டுக்கிட்டா என்ன அர்த்தம்? பிள்ளையும் கிள்ளி விடுவீங்க, தொட்டிலையும் ஆட்டி விடுவீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் அந்த விஷயத்தில் புரிஞ்சு நடக்கணும். இன்னொன்று என்னென்னா, பெண்கள் வந்து இப்போ இருக்க சமுதாயத்தில் பொறுத்த வரைக்கும் பெண்கள் வந்து முன்னேற்றத்தில் வெளியில் வரணும், வெளிச்சத்துக்கு வாங்க. இருட்டிலே இருக்காங்க, இதுக்கெல்லாம் பார்த்து பயந்துகிட்டு இருக்கக்கூடாது. ஓகேங்களா? ஒரு போர் நடக்குது அப்படின்னா அந்த போரில் தன்னோட அரசனை காப்பாற்றணும்னு தன்னே உயிரை கொடுக்குறவனும் அந்த போரில் இருப்பான். அதே அந்த மன்னனை காட்டி கொடுத்துட்டு போகிறவனும் இருந்திருக்கான் இங்கே உலகத்தில். ஓகேங்களா? அப்படிப்பட்ட உலகம் தான். ஸோ இந்த மீம்ஸ் கிரியேட் ஒரு பக்கம் பண்ணாங்கன்னா அதையே பெருசா வச்சு பேசி பெண்களுக்கு இதாக பண்ண மாதிரி அப்படியே அந்த இதை முழு பூசணிக்காக சோத்துல மறப்பாங்கல்ல, அதுதான் செஞ்சிருக்கு விஜய் டிவியும் கோபிநாத்தும் செஞ்ச மிகப்பெரிய அருமை. அதுதான் இந்த இதுல, வேற எதுவுமே இல்லை இந்த இதுல அருமைங்கன்னா அதுதான் மிகப்பெரிய அருமை அவங்க செஞ்சதுலே. உண்மை அப்படிதான் சொல்லணும். அடுத்து இன்னொருத்தவங்க எழுத்தாளரும் மறந்துட்டேன், அவங்கள சரியா ஞாபகம் இல்லை. அவங்களும் அதே மாதிரி தான் பேசுனாங்க. டிமான்ஸ்ட்ரேஷன் இவன் வந்து இப்படி பண்ணுவாங்க அப்படி பண்ணுவாங்க, உரிமையை நீங்கள் மறுக்கப்படுறீங்க, ஆணாதிக்கம் அப்படின்னு சொல்லி. அங்கே அவங்களும் தவறுதான். இங்கே வந்து உரிமையை யாருமே விட்டு கொடுக்க சொல்ல, உரிமையை கேளுங்க, ஆனால் அதை புரிஞ்சு கேளுங்க. அதுதான் இங்கே சொல்லுது. 365 நாளைக்கும் 365 சேரீ கட்டுற வேணுங்கிறது தப்பான விஷயம் இல்லை.
அது 500 சாரி கூட எடுத்துக்கலாம். அவங்க சொன்ன மாதிரி அவங்க அம்மாகிட்டே இருக்கும் 200 சாரி. அதை அவங்க எண்ணி பார்த்துருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக ஓகே, நிச்சயமாக ஒத்துக்க வேண்டியதுதான். ஸோ ஒரு வருஷத்தில் அப்பப்போ ஒரு மாதத்துக்கு 5 சாரி பர்ச்சேஸ் பண்ணால் கூட 12 அஞ்சு 60ன்னு 60 வந்துடுது. ஸோ நார்மலாக 60 அப்படி வரும்போது ஒரு ஃபங்க்ஷன்னா சேர்த்து எடுப்பாங்க. தீபாவளி ஃபங்க்ஷனுக்கு அம்மா வீட்டிலேருந்து வர்றது, கல்யாணத்துக்கு அதை விட நிறையா எடுத்து கொடுப்பாங்க. அப்படிலாம் இருக்குது. ஸோ 365 இல்லை, 500 1000 சாரி கூட எடுத்துங்க, அது தப்பு இல்லை. ஆனால் அதில் நம்மளோட பொருளாதாரம் வீணாகாமல் இருக்கணும். அதையும் பார்க்கணும். உங்களோட அந்த அட்ராசிட்டி இருக்குல்ல, அடமெண்டு, அப்புறம் அந்த ஸ்டைல்னஸ் அப்படிங்கிறதுக்காக இங்கே இது பண்ணக்கூடாது வாழ்க்கையில். ஓகேங்களா? பொருளாதாரத்தை வீணடிக்க கூடாது. அதுதான் முக்கியம். இப்போ 365 சாரி வாங்குறது தப்பு இல்லை, வாங்கலாம். அப்பப்போ மாற்றி மாற்றி கட்டினதே திரும்பி கட்ட சூழ்நிலை ஒரு வாரம் கழிச்சு அப்படின்னா அது மாதிரி கட்டினா ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் அந்த பொண்ணு சொன்னது என்னன்னா 365 சாரியில் ஒரு நாளைக்கு 1 சாரி தான், அதுக்கப்புறம் அது அந்த வருஷத்தில் ரிப்பீட் ஆகக்கூடாதுங்கிறது என்ன, அந்த மென்டாலிட்டி தான் தப்பு. அதைத்தான் இங்கே பேச வருது. ஓகேங்களா? ஏன்னா அந்த ஒரு வாட்டி கட்டிட்டு 365 நாள் கழித்து அந்த சாரியை கரெக்டாக அந்த டேட்டுக்கு இதுதான் நம்ம அந்த இதில் கட்டணும்னு ஒவ்வொரு நாளுக்கும் டேட்டு போட்டு வைக்க முடியுமா? இல்லை இன்னொன்று அது கூட போயிட்டு போகுது. இல்லை அந்த 365 நாள் ஒரு சாரியை சும்மாவே பொத்தி பொத்தி வச்சுட்டு திரும்பி எடுத்தால் இது மாதிரி எல்லா சாரியும் எடுத்து பார்த்தா எப்படி இருக்கும்?